திறமையும் கொண்ட எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் வழிநடத்துகின்ற ஆற்றல் மிகுந்த தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தேசிய காங்கிரசின் ஒப்பற்ற தலைவர், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள் விழாவான இன்று நம்முடைய கடலூர் நகரத்திலே சிறப்பான ஒரு அன்னதான நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகளை தருகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் திலகர் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் கடல் கார்த்திகேயன் அவர்களுக்கும், ராமராஜ் அவர்களுக்கும், ரஹீம் சேவாதளத்தை சார்ந்த ஆறுமுகம், சிறுபான்மை பிரிவு ரஹீம், இளைஞர் காங்கிரஸ் அருள் பிரகாசம், கலையரசன், இது போன்ற எண்ணற்ற காங்கிரஸ் பிரிவு தோழர்களுடைய முயற்சியால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்திய தேசமானது எவ்வாறெல்லாம் ஒரு காலத்திலே வளமாக இருந்தது, ஆனால் இன்று இந்த மோடி அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிற்கு வந்து 11 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 11 ஆண்டுகள் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, வேலை வாய்ப்பை பெருக்க முடியவில்லை, மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை தர முடியவில்லை. இப்படி எண்ணற்ற கொடுமைகளை எல்லாம் இப்பொழுது இந்திய தேசம் கண்டு கொண்டிருக்கின்றது. நேரு அவர்களுடைய காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரை எவ்வாறெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக இந்திய மக்களுக்கு சேவை செய்ததோ, ஆனால் அப்படிப்பட்ட இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்கின்ற அவலமான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் விரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த மோடியுடைய அரசை தட்டி கேட்கின்ற திறமையும் பிராணியும் தைரியமும் நேர்மையும் கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், நோயற்று நம்முடைய இந்தியாவை வழிநடத்த வேண்டும், பிரார்த்திக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.